Praise the Lord. Sotram. இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம். இன்று ஜூலை 5 2020 இயேசு நவ சபைக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்த செய்தியை நாம் தியானிக்க முன்பாக இந்த வாக்குத்தத்த ஆராதனை ஆசீர்வதிக்க நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். கடந்த 6 மாதங்கள் எங்கள் பாதுகாத்ததுக்காக துதிக்கிறோம். பாராட்டின கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். செய்த நன்மைக்காக துதிக்கிறோம். கொடுத்த நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்துக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 6 மாத காலங்கள் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்த அன்பை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தருடைய ஆவியானவரே கிறிஸ்துவினுடைய செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு இருக்கின்ற வாக்குத்தத்தங்கள் தேவ செய்திகள் எல்லாவற்றுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் சபை மக்களை தனித்தனியே பரஸ்பர சந்தித்து அவருடைய சிறத்தின்களை கருத்தை வைத்து ஆவிக்குரிய சரீர ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு கரம் பிடித்து நடத்தி பெறாம். ஒவ்வொரு பகுதியும் ரத்தத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு நாமத்தில் பிதாவே. நம்முடைய ஆவிக்குரிய கிறிஸ்தவ வேதங்கள் பாட்டு புஸ்தகத்தில் 218 பாடல். அதை பாடி நாம் வாக்குத்தத்தத்தை தியானிக்கலாம். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானானே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. வஸ்திரத்தை தொட்டாரே, வல்லமை புறப்பட்டதே. வஸ்திரத்தை தொட்டாரே, வல்லமை புறப்பட்டதே. எப்பதா என்று சொன்னாரே, செவிட்டு மொழி பேசினாரே. எப்பதா என்று சொன்னாரே, செவிட்டு மொழி பேசினாரே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. கடம்பே கடந்தாரே, கடும்புயல் அகற்ற
நடத்தினாரே, கடல் மேல் நடந்தாரே, கடல் புயல் அதட்டினாரே, பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தார், பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தார். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நாம் பாடுவது போல நாம் தேவனோடு கூடாதது ஒன்றுமில்லை. அந்த நம்பிக்கையோடு கத்திர சோதனம் பண்ணுவோமா? சோதரம் 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 சோதரம். இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். சோதரம் சோதரம். உம்முடைய ஜீவனுள்ள ஒரு வார்த்தை வேலைக்கென சொந்தமாக்கினபடினாலே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கிறிஸ்துவை சொந்தமாக்கின உடைய வல்லமைக்காக சோதரம் சோதரம். மரித்த லாசருவை எழுப்பின ஜீவனுள்ள வார்த்தைக்காக துதிக்கிறோம். சோதரம் சோதரம் சோதரம். எவ்வளவு மகள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்தபடினால் நமக்கு சோதரம், நமக்கு சோதரம் சோதரம். வஸ்திரத்தை தொட்ட உடனே பெரும்பாடத்தினுடைய வியாதி மனமாதக்காய் துதிக்கிறோம். சோதரம் சோதரம். சேவற்றுமை பேசினாலே துதிக்கிறோம். கடல் மேல் நடந்திலே துதிக்கிறோம். கடும் புயல் அகற்றிலே துதிக்கிறோம். பாடியை தொட்டவரே, சுகமாக்கினவரே, அற்புதமாக கிரியை செய்கிறவருக்கு சோதரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தேவனுள்ள சேவனின் மத்தியில் வந்திருப்பதற்காக துதிக்கிறோம். அல்லேலூயா. வல்லமுள்ள கர்த்தர் இயேசு கிறிஸ்து எங்கள் மத்தியில் வந்தபடினாலே நமக்கு சோதரம் 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 சோதரம். இந்த வாக்குறுதி செய்தி எங்கள் இரண்டாவது சபை மக்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றி கொடுக்க முடியாது சொல்லிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே. நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க வருகிறேன். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அதை அருமையாக நடத்தி கொண்டு கர்த்தர் வருகிறார். கடந்த 6 மாதங்களிலும் இந்த நெருக்கடியான நாட்களிலே, சோதனை நாட்களிலே, வைரஸ் வறுமை கொண்ட நாட்களிலே 6 மாதம் கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்து வருகிறார். ஏறக்குறைய அந்த 3 மாதங்கள் தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு பேசி நம்ம உற்சாகப்படுத்தி கொண்டு வருகிறார். இந்த ஜூலை மாதம் நம்ம கர்த்தர் கொடுக்க வாக்குத்தத்தம் லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு 2ஆம் சபைக்கு இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவதூதன் மரியாதை தரிசனமாகி இந்த மரியாதை உற்சாகப்படுத்தும் விதமாக, செயல்படுத்தும் விதமாக இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்க தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆக இந்த ஜூலை மாதம் முழுவதும் நம்ம இயேசு 2ஆம் சபைக்கு கர்த்தர் கொடுக்க வாக்குத்தத்தம் என்னவென்றால், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷனால் எதெல்லாம் கூடாததோ அது தேவனால் கூடும். ஒருவேளை இந்த மாதத்தில் மனுஷனால் நமக்கு
எதையும் செய்ய முடியாமல் இருக்கலாம், எந்த நன்மை நமக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவனாய் கர்த்தரால் எல்லாம் கூடும். இந்த மாதம் முழுவதும் இந்த வாக்குத்தத்தம் ஒரு தீர்க்க தரிசனமாக நம்முடைய விசுவாச குடும்பம் எல்லாவற்றிலும் எல்லா குடும்பங்களிலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவனால் எல்லாம் ஆகும். அவர் எல்லாரும் நிறைவேற்றி கொடுக்க தேவனாக நம்முடைய மத்தியில் இன்றைக்கு வந்திருக்கிறார். பொதுவாக நம்ம முன்னோர் பாட்டு 2-3 தான் கடந்த சில மாதமாக தியானம் பண்ணுறோம். கெச்சிலி மரத்துடைய தனி தன்மை, ஆத்மானியசுடைய தனி தன்மை, திருசபடி தனி தன்மை கொடுத்து நாம் தியானம் பண்ணிருக்கிறோம். எலிசா முன்ன வைத்து திருக்கதர்சி மானிய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், மோச வாழ்க்கையில் இயேசுடைய வாழ்க்கை நடந்த சம்பவத்தினால் நாம் தியானம் பண்ணிட்டு வருகிறோம். உண்மை உள்ளவர்களினாலே அநேக ஆஸ்வதமாய் கத்தர் மாறிக்கொண்டு வருகிறார். இந்த மாதம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்தியாக லோகா 1:37 தான் இன்றைக்கு நாம் தியானம் பண்ணுறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் 1 முதல் கர்த்தருடைய எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ. அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றான். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் தரிக்கையினாலே மறைந்து கொண்டிருந்தான். குயவன் மறைந்து கொண்டிருந்த மனப்பாடம் அவன் கையிலே கொண்டு போய் அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைத்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாது. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். தேவனால் கூடாத ஒன்றுமில்லை என்பதற்கு இந்த சம்பவம் நல்ல மாதிரி. எரேமியா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் எரேமியாவோடு பேசுகிறார். அவனோடு பேசி, நீ நேர குயவன் வீட்டுக்கு போ. அவன் குயவன் வீட்டுக்கு வருகின்ற பொழுது அந்த குயவன் மண்பாண்டங்களை என்ன செய்கிறான்? தன் கையினாலே வளைந்து கொண்டிருக்கிறான். அப்படி வளைந்து கொண்டிருக்கும் போது ஒரு பாத்திரம் அவன் கைகளை கெட்டு போனது. வளைந்து கொண்டிருக்க அந்த பாத்திரம் குயவன் கையிலே அது கெட்டு போனது. அந்த குயவன் அதை தூக்கி எறியாமல், அதை புறக்கணியாமல் மீண்டும் தன் பார்வைக்கு திருத்தமாக செய்கிறான். மீண்டும் அதுக்கு செய்ய வேண்டிய காரியம் செய்து நேர்த்தியாக சிறப்பாக ஒரு மகிமையான ஒரு வெளியேறப்பட்ட பாத்திரமாக அது உருவாக்குறான். இதெல்லாம் என்ன அறிகிறோம்? ஒரு குயவன் தன் கையில் கெட்டு போன அந்த பாத்திரத்தை தூக்கி எறியாமல் அதை பிரயாசப்பட்டு முயற்சி செய்து திறமை செய்து நல்ல பாத்திரம் உருவாக்குறான். ஒரு குயவன் தன் கையில் கெட்டு போன ஒரு பாத்திரத்தை உருவாக்க கூடமானா நம்ம ஆண்டவர் அதை விட எவ்வளோ பெரிய காரியம் செய்வோம். ஆக இந்த ஜூலை மாதம் நாம் நினைக்க வேண்டும், நம்முடைய தேவனாய் கர்த்தர் குயவனை காட்டிலும் பெரியவர், குயவனை காட்டிலும் வல்லவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? நம் ஒரு புதிதான ஒரு மகிமையான கணத்துக்குரிய வெளியேற பெற்ற பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை நம்முடைய பக்கத்தில் எந்த குறை இருந்தாலும்
இந்த மாதம் ஆண்டு நம்ம தூக்கி எறிய மாட்டோம். நம்ம பக்கம் எந்த குறை இருந்தாலும் அதை நினைச்சு நம்ம குறைக்கணிய மாட்டோம். அவன் நம்ம கையில் எடுத்து திருத்தமாக, நேர்த்தியாக, சிறப்பாக ஒரு கனமான பாத்திரமாக நம்ம உருவாக்குவான். ஏனென்றால் அவர் நம்முடைய குயவன், நம்ம கையில் உள்ள களிமண். என்ன சபை மக்கள், குயவன் கர்த்தருடைய கையில் உள்ள களிமண் தான். நம்ம தூக்கி எறியாமல், புறக்கணிக்காமல் நம்ம ஒரு வெளியேறப்பட்ட பாத்திரமாக இந்த மாதம் கர்த்தர் செய்வார். ஏனென்றால் அவர் வாக்கு கொடுக்கிறார், தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. ஒரு குயவன் செய்யக்கூடியமானால் நம்ம ஆண்டு எவ்வளோ பெரியவா, எவ்வளோ வல்லவா, எவ்வளோ மகிம் கொள்ளவா, அவர் ஏன் செய்ய முடியாது? அதை மறந்து வைங்க. ஆக இந்த எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தர் நம்மையும் அணைவார். தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. ஒருவேளை கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்கலாம், சிதைக்கப்பட்டிருக்கலாம், எதிர்பார்த்த காரியம் நிறைவேறாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு குயவனாக இருந்து அவர் நம்மை மீண்டும் அணைய போகிறார். ஒரு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வாலிபெண்கள், மூத்த விசுவாசிகள் எல்லாரையும் கர்த்தர் கையில் எடுத்து ஒரு வெளியேறப்பட்ட பாத்திரமாய் மாற்ற போகிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். அதில் ஒரு 2-3 வருஷத்தை நான் வாசிக்கும் பொழுது இந்த சவுல் வாழ்க்கையில் சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யப்படி சீரி பிரதான ஆசிரியத்தில் போய் இந்த மார்க்கத்தினாகிய புருஷனாகியும் ஸ்திரீகளாகியும் நான் கண்டுபிடித்தால் அவளை கட்டி எருசலேம் கொண்டு போகும்படி சமஸ்குள்ள தேவாலயங்களுக்கு திருமணி கட்டு வாங்கினான். நமக்கு எல்லாரும் தெரியும் இந்த சவுல் 1 முதல் 5-6 வருஷத்தை வாசிப்போம்னா அவன் ஒரு கொலைபாதகன், துன்பாளன், கிறிஸ்தவ மக்களை துன்பப்படுத்த, ஆலைகளை இடித்து தரைமாட்டாக பல விதமான துன்பங்களை கொடுப்பது அதிகாரம் பெற்றவனாக இருந்தான். இப்போ நான் பார்க்கும்பொழுது அவன் கட்டுடைய பார்வையில் ஒரு கெட்டு போன பாத்திரம் தான் இல்லையா? ஆலயத்தை துன்பப்படுத்துவது, போதர்களை துன்பப்படுத்துவது, சபை மக்களை துன்பப்படுத்தும் போது ஆண்டவர் பார்வையில் சவுல் ஒரு கணந்தூரை பாத்திரம் அல்ல, கெட்டுப்போன பாத்திரம். ஆனால் இந்த சவுலை அவன் துன்பாகமாக இருக்கிற அப்படின்னால அவனை கத்து தூக்கி எறியல. இயேசு அவனோட பேசுறார், இயேசு அவனோட நடக்கிறார். அந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவனை என்ன செய்கிறார் தெரியுமா? நல்ல ஆலோசனை கொடுக்குறார். அவனோட பேசினார், அவனோட நடந்தார், அவன் நல்ல ஆலோசனை கொடுத்து அவன் எங்கே போக வேண்டும், யாரை சந்திக்க வேண்டும், என்ன செய்வது கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்துகிறான். அங்கே தான் கர்த்தர் ஒரு அன்பான காற்றை சொல்கிறார் பாருங்க. அந்த இடத்துல 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த நம்மளால தெரிஞ்ச வசனம் தான். அந்த வசனத்தில் அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இவன் நாமத்தை தெரிவதற்கும் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறான். இந்த வசனங்கள் அவன் தெரிந்த வசனம் தான். கர்த்தர் அவனை புறக்கணிக்கல, சபை குதமாக செயல்பட தூக்கி நினைக்கல. அவனோட பேசுகிறாரு, அவனோட நடக்கிறார், அவனுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அவன் எதிர்காலம் என்ன செய்ய வேண்டும், அவன் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதான் அந்த அனனியாவுடைய கர்த்தர் பேசுகிறார், அவன் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் இல்லையா? ஒரு குயவனை போல அவனை தூக்கி எறியாமல் அவனுக்கு வேண்டிய ஆலோசனைலாம் கொடுத்து அன்பாக பேசி சத்தியத்தை சொல்லி கத்த அருமையாக நடத்துகிறார். அடுத்து சொல்கிறாரு,
நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அப்போஸ்தலர் 9:31 வாசிக்கும் பொழுது இந்த பவுல் மூலம் சபைகள் வளர்ந்தது, சபைகள் சமாதானம் பெற்றது, சபைகள் பலனடைந்தது, சபைக்குள்ள பரிசுத்தாவிய ஆறுதலாக இருந்ததுன்னு பார்க்கிறோம். அதை முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவன் ஒரு வலிமையான கருவியாக கத்தனை மாற்றுகிறான். நாம் அதை சிந்திக்கணும். வலிமையான கருவியாக கத்தனை மாற்றுகிறான். யாரை தெரியுமா? துன்மார்க்கனாய் வந்தவன், கொலை பாதகன், கொடவரி பிடித்தவன், அந்த சவுலுக்கு அவர் இறங்கி இன்றைக்கு அவனை கனத்துக்குரிய பாத்திரமாக, ஒரு மகிமையான பாத்திரமாக கத்தன் மாற்றிருக்கிறார். இந்த ஜூலை மாதத்தில் கத்தர் இந்த சவுலுக்கு கத்தை இறக்கம் செய்தார். அவருக்கு வேண்டிய ஆறுதலை கத்தை கொடுத்தார் இல்லையா? ஆறுதலை கத்தை கொடுத்தார். அவனுக்கு நல்ல ஆலோசனை கத்தை கொடுத்தார். இன்றைக்கு அவன் மூலம் சபைகள் வளர்ந்தது, ஊழியர்கள் வளர்ந்தது. அதை எடுத்து அவனை அருமையாக பயன்படுத்தலாம். ஏன் தெரியுமா? இந்த சவுலை கத்தை தூக்கி எறியாமல் அவனை வணைகிறார். தேவனால் கூடாது கொள்ளை பாதகனாக இருந்தவனை கண்டுபிடிச்சு அவனை ஒரு அருமையான ஊழியக்காரனை மாற்றினாரா இல்லையா? அவனை கொண்டு கத்தை எவ்வளோ அருமையான காத்து செய்தார். நாமும் இந்த மாதத்தில் கர்த்தருக்கு நற்கிரியை செய்ய கணத்துக்குரிய பாத்திரமாய், மைமுறை பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவாராம். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. எஸ்ஐக்கள் 31ஆம் அதிகாரத்தில் அவங்களுக்கு வசனத்தை வாசிக்கின்றேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. எஸ்ஐக்கள் 37ஆம் அதிகாரம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தரை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் 7 மணி இருந்த ஒரு பள்ளத்தாக்கில் நிறுத்தி என்னை அவர்கள் நடுவே அருகே சுற்றி நடந்தபடினார். இந்த பள்ளத்தாக்கில் வெட்ட வழியிலே அந்த எலும்புகள் மாகாத்திரளால் கிடந்தது. அவை மிக உலர்ந்ததாக இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எலும்புகள் உயிரடைய என்று கேட்டார். அதற்கு நாம், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரே அதை அறிவர் என்றேன். அப்போது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்திருக்கிறது உரை என்றது. இந்த 37ஆம் அதிகாரத்தில் 11 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த 11 வசனங்களில் ஒரு எலும்பில் இருந்த பள்ளத்தாக்கு, இந்த எஸ்ஐடியை கர்த்தருடைய அமர்கிறது. அவர் அவைக்குள்ளாய் மாற்றப்படுகிறார். கர்த்தர் அவரை பார்த்து கேட்கிறார், உள்ள எலும்புகள் எல்லாம் அவருடையமா? அந்த தேவ மனுஷன் பார்க்கும்போது எல்லாமே உழந்த போன எலும்புகள். கர்த்தர் சொல்றாரு அவனை பார்த்து, எசேக்கியாவே, இந்த உழந்த எலும்புகள் உயரடையுமா? அவர் சொல்கிறார், தேவனே நமக்கு தெரியும். கர்த்தர் அவனை பார்த்து சொல்றார், இந்த உழந்த எலும்புகள் கூட அந்த பள்ளத்தாக்கில் அந்த எலும்புகளை பார்த்து பேசு. இங்கே ஒரு காட்சி நான் முக்கியப்படுத்துகிறேன். அவர் பார்க்கின்ற காட்சி, பள்ளத்தாக்கில் எலும்புகள் உழந்து பிறகு இன்னாருடைய எலும்பு யாருக்கும் தெரியாது, யாருடைய எலும்புன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்ற அந்த எலும்புகளை பார்த்து திருதமாக பேசுது. அவர் கர்த்தரை கீழ்ப்படிந்து விசுவாசித்து எலும்புகளை பார்த்து பேசுகிறார். உடனே அந்த எலும்புகள் புதிய எலும்புகளாய் மாறுகிறது. மீண்டும் கர்த்தர் சொல்றார், நீ பேசு. அவன் மறுபடியும் பேசுகிறார். அந்த நரம்புகள் புதிய நரம்பு உருவாச்சு. மீண்டும் பேசுகிறார். அங்கே மாம்சம் புதிய மாம்சம் உருவாச்சு. இதெல்லாம் எலும்புகளும் கிடையாது, நரம்பும் இல்லை, மாம்சம் கிடையாது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் பேச 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 புதிய எலும்புகள் உருவானது, புதிய நரம்புகள் உருவானது, புதிய மாம்சம் உருவாச்சு. இப்போ ஜீவன் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நீ பேசு. நான் சுருக்கமாக சொல்கிறேன்.
இருக்கிறார். இப்போது அங்கே புதிய ஜீவன் உண்டாயிடுச்சு. 10-11 வாசிக்கும் போது அவர் மகா சேனைகளாக புதிய எலும்பு வந்தது, புதிய நரம்பு கிடைச்சது, புதிய மாம்சம் கிடைச்சது, புதிய உயிர் வந்தது. இப்போ அந்த உலர்ந்த போன எலும்புகள் மகா திரளான சேனையாக நிற்கிறார்கள். அதை யாரும் கேட்டால் அவர் தான் இஸ்ரேல் வம்சத்தார் என்று சொல்கிறார். நம்பிக்கையற்றவர்கள். இன்றைக்கு எத்தனையோ மக்கள் நம்பிக்கை இழந்து நம்பிக்கை அற்றவர்களாக இப்போ உழந்து போன எலும்பு போல நாங்கள் உழந்திருக்கிறோம், எங்கள் நரம்புகள் உழந்திருக்கிறது, எங்கள் மாம்சம் உழந்திருக்கிறது, எங்கள் ஜீவன் உழந்திருக்கிறது, எங்களால் ஒன்றுமே செய்ய என்று கதறி கொண்டிருக்க மக்கள் உண்டு. 2வது சபைக்கு தாழ்மை சொல்கிறேன். கடந்த நாட்களில் நாம் அந்த உழந்து போன எலும்பு போல இருந்திருப்போமானால், உழந்து போன நரம்பு போல இருந்திருப்போமானால், உழந்து போன மாம்சமாக இருந்திருப்போமானால், உழந்து போன ஜீவனாக இருந்திருப்போமானால், ஜூலை மாதம் கர்த்தர் ஒரு சேனையாக நிறுத்த போகிறார். அவர் அன்றைக்கு பார்த்த காட்சி வந்து அந்த நரம்புகள் எல்லாம் இட்டு போனது நல்லது. நான் கர்த்தர் பேச கர்த்தரோட ஆவியான கிரியை செய்ய, ஏன்னா தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. உழந்து போன எலும்புகளுக்கு ஜீவனை கொடுத்து சேனையாக மாற்ற முடியுமானா ஏன் நம்ம மாற்ற முடியாதா? கடந்த நாட்களில் ஒருவேளை நம்ம முயற்சியெல்லாம் தளர்ந்து போய் இனி என்னால் ஒண்ண முடியாது, எங்கள் வாழ்க்கையை உழந்து போன எலும்பு தான் என்று வந்திருக்க அன்பான 2வது சபை மக்களே, கர்த்தர் தீர்க்கதரிசனமாக சொல்கிறார், உழந்து போன எலும்புகள் உயிரடையும், உழந்து போன எலும்புகள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும். இந்த அநேக மக்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக, அநேகருடைய நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாதனால உழந்து போன நிலையில் நாம் வந்திருக்கிறோம். ஜூலை மாதம் உழந்து போன எலும்புகளை உயிருடைய சிறு சேனை நிறுத்த கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். எதெல்லாம் நம்ம நம்பிக்கை இழந்தோமோ, எதெல்லாம் நம்பிக்கை அற்று போனதோ, இப்போ நம்ம நம்பிக்கை துளிக்க ஆரம்பிக்க போகிறது. கர்த்தர் இந்த மாதம் ஒரு தீர்க்கதரிசனமாக நிறைவேற்றுவோம். அப்போ இந்த வசனத்தை கையை வச்சு கர்த்தரை ஸ்தோத்திரமாக ஜெபித்து பாருங்க. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். இந்த பகுதியில் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜெபாலயத்திலே அசுத்தாவி பிடித்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசனாகிய இயேசுவே, எங்களுக்கு உமக்கு என்ன, எங்களை கெடுக்க வந்தீர், இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய குமாரன் பரிசுத்தர் என்று உலக சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இரு, பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டினான். அப்போது பிசாசு அவனை விட்டு, பிசாசு அவனை ஜனங்கள் நடுவிலே விட தள்ளி அவனுக்கு ஒரு சேதம் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இங்கே ஜெபாலயத்தில் ஒரு மனுஷன், ஒரு அசுதாவி, அந்த அசுதாவி பிரச்சனைகளை வெளியே தான் பார்த்தாங்க இல்லையா? யாருமே அவனுக்கு உதவி செய்ய முடியல. அந்த அசுதாவி அவனை விட்டு விடுவதற்கு யாரும் முயற்சி செய்யவில்லை, யாராலும் ஒன்றும் செய்ய முடியல. உதவி வேடிக்கை பார்த்துருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த அசுத்தாவியோடு பேசுகிறார், இவனை விட்டு விலகு, இவனை விட்டு போ, அதிகாரமாக பேசுகிறார். அது பொல்லாத ஆவி, அசுத்தாவி அவனோட பேசுகிற, இவனை விட்டு போ, அதட்டுறான். இயேசு அதட்டின உடனே அந்த அசுத்தாவி அவனை கீழே தள்ளி விட்டு போயிடுச்சு. இப்போ எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, இவரோட வார்த்தை எப்படிப்பட்டதோ. நான் முன்னூறு போல அந்த ஆலயத்துக்கு வந்தவங்களாம் வேடியை தான் பார்த்துருப்பாங்க, ஆலயத்துக்கு வந்தாலும் வேடியை தான் பார்த்துருப்பாங்க. இன்றைக்கு அநேகர் அப்படி தான் பிரச்சனை தான் வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தர் வேடிக்கை பார்க்குற கர்த்தர் இல்லை, நமக்கு ஒரு சுகத்தை கொடுக்குற கர்த்தராக இருக்கிறார். அசுத்தாய் பிடித்த
அசுதாய் பிடித்த அந்த சகோதரன் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அதிகாரத்தை பார்த்து ஒரு அற்பமான ஒரு விடுதலை கிடைச்சது. ஏனென்றால் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இந்த வேத வாக்கியத்தை நல்லா பாருங்கள். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இந்த வாக்கு தத்துவத்தை நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த அசுதாவி மற்றவர்களால் விரட்ட முடியல, அதட்ட முடியல. இயேசு கிறிஸ்து தான் அதிகாரத்தோடு அதட்டுகிறார். ஏனென்றால் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் கூட நாயின் அந்த விதை வாட்டில் நடந்த சம்பவம் 11 முதல் நாம் வாசிக்கும் பொழுது, மறுநாளில் அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். சீசர்கள் அநேக திரளான மீண்டும் வாசிக்கிறேன். நாயும் அவருடைய சீசர்கள் அநேகரும் எல்லா ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலில் சமைத்த பொழுது மறுத்து போன ஒருவனை அடக்கம் செய்யும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தான். அவனோ கைம்பெண்ணாக இருந்தான். ஊராரின் வெகு ஜனங்கள் அவன் கூட வந்தார்கள். இயேசு அவளை பார்த்து அவள் மேல் மனது உருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து ஆடையை தொட்டார். சுமந்தவர் நின்றார்கள். அப்போ அவர் வாலிபனே எழுந்து என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். மனிதன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். இந்த நாயின் விதவை அவள் ஒரே நம்பிக்கை மகன்தான். அவள் எதிர்கால வாழ்க்கையான மகன்தான். அதை நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவள் மறைந்து விட்டால் சீசர் உட்பட அநேக அந்த வாலிபன் அடக்கம் செய்ய கொண்டு போகிறாங்க. எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்தாங்க. இல்லையா, இதை விதமாக பேசியிருப்பாங்க. ஆனால் யாரும் அந்த தாய்க்கு உதவிக்கு முன் வரல. இல்லையா, யாரும் உதவி செய்யலை. அவன் பாட்டு பேசிக்கிட்டு வேடிக்கையாக பேசிக்கிட்டு அவன் போயிட்டு இருக்காங்க. நான் இயேசு கிறிஸ்து சௌகரியை பார்த்து மனதுரை அழாதேன்னு சொன்னான். அடுத்த நிமிஷம் அங்கே பாடியை தொட்டார். உடனே பயந்து நினைச்சதான் இதோட எழுப்பினான். இந்த சம்பவத்தில் நான் பார்த்தது என்ன, அடக்கம் செய்ய தான் கொண்டு போகிறாங்க. தாயின் மண்ணில் வித்தியாசம். இவனை தான் நம்பியிருந்தேன். என் வாழ்க்கை என்ன ஆகும், என் எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகும், கலைக்கலாம். நான் மற்றவங்கெல்லாம் இதை அடக்கம் முடிச்சுட்டு தான் வேலைக்கு போகணும் இப்படிதான் இருந்தாங்க தவிர, ஆனால் தாய்க்கு மாற்றமும் பார் முடிந்தது. எதிர்காலம் என்ன யாருக்காக தெரியுமா? இயேசு அதை அறிவார். அவ்வளோ ஜனங்கள் போனாலும் அந்த தாயின் உள்ளத்துக்கு வார்த்தை இயேசு அறிவார். அதுபோல் இந்த எண்ணாசன மக்கள் இன்னைக்கு அறியணும். எத்தனை மக்கள் இருந்தாலும் நம்மளை பார்த்து அறிகிற கருத்தை நம்ம மத்தியில் வந்திருக்கிறோம். நம்ம எங்கே இருந்தாலும் எதை செய்தாலும் நம்ம உள்ள ஆரம்பமாக தெரியும். அதனால் கிட்ட போய் அழாதேன்னு சொன்னார். ஆறுதல் படுத்தினார், தைரியப்படுத்தினார். அந்த சௌகரியம் அழாமல் இருக்கணும்னா என்ன செய்யலாம் இயேசுக்கு தெரியும். பாடியை தொட்ட நிறுத்தினாங்க. பாடியை தொட்டார். மறுத்தவன் பேச ஆரம்பித்தான். மறுத்து போன வாலிபனை எடுத்து தன்னுடைய தாயின் கையில் கொடுத்து அனுப்பினான். ஒருவேளை இந்த ஜூன் மாதம் ஒரு தாயை போல எங்கள் எதிர்காலம் இழந்துட்டோமே, எங்களை யார் உதவி செய்வார்கள், எங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியாது என்று வந்திருப்பீங்களானால், இரண்டாவது விசுவாசியில கர்த்தர் உங்களை பார்த்து மகனே மகளே அழாதே என்று சொல்லி உங்கள் அழகுக்கு என்ன காரணம் இயேசு தெரியும். அந்த சௌகரியம் மறுத்து போன மகன் உயிரோடு எழுப்பி கொடுத்தார். அதுபோல நீங்கள் எதிர்பார்க்க காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஜூலை மாதத்தில் நீங்கள் எதுவெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதை உங்கள் கண்கள் காண செய்வார். தன் மகனை இழந்த அந்த சகோதரி இயேசுடைய வல்லமினாலே
இப்போது அவருக்கு தன் மகன் உயிரோடு காண்பது போல ஜூலை மாதத்தில் கடந்த நாட்களில் எழுந்து போன சகல ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கிருபைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கண்கள் காண கத்த செய்வார். நாம் முடிக்கப்படும் என்று ஆகவே நம்முடைய இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டால் தேவனால் கூட அதில் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். ஒரு மனுஷனால் எதெல்லாம் முடியாதோ அது இயேசுவால் கூடும். ஒரு மனுஷனால் எதெல்லாம் முடியாதோ தேவனால் கூடும். லூக்கா 1:37 படி நாம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவன் கையில் கட்டுப்போன அந்த பாத்திரத்தை தூக்கி எறியாமல் அது ஒரு இளையப்பட்ட பாத்திரமா செய்து போல. அப்போ 9ஆம் அதிகாரத்தில் இந்த சவுல் கட்டுப்போன ஒரு பாத்திரமாக இருந்தாலும் நான் தூக்கி எறியாமல் அவனுக்கு கணத்துக்குரிய பாத்திரமாக கத்தர் மாற்றினான். ஜூலை மாதம் நாம் கத்தர் கையில் ஒரு கனமுள்ள மகிமையான பாத்திரமாக கத்த மாற்ற வைக்கிறான். எசேக்கியேல் 31:11 வாசகம் உள்ளது எலும்பு உயிரோடை செய்தவர். புதிய எலும்பு, புதிய மாம்சம், புதிய நரம்புகள், புதிய ஜீவம் கொடுத்து சேனையாக நிறுத்தினாரே. இந்த ஜூலை மாதம் நம்ம ஒரு சேனையாக கத்த நிறுத்துவோம். நான் கத்தக்காய் எழும்பி தேசத்தை கலக்க, நம்ம கொண்டு தேசத்தில் ஒரு ஆசை உண்டாக, நம்ம கொண்டு தேச ரட்சிப்பு உண்டாக ஒரு சேனையாக கத்த நிறுத்துவோம். இந்த ஜூலை மாதம் எந்த விசுவாசி நாம் கர்த்தர் கருத்தில் நாம் என்ன செய்வோம், உழந்த எழுப்பு இருந்தோம்னா சேனைகளாக கர்த்தர் மாற்றுவோம். புறப்பட்டு போகணும். நாம் எல்லாம் சேனைகள். சேனைகளாக நாம் கர்த்தர் எழுந்து தேசம் முழுவதும் போக வேண்டும். அது இந்த மாதத்தில் கர்த்தர் செய்வாராக. அசுத்தாய் பிடித்த அந்த சகோதரர்கள் எல்லாரும் நான் வேடிக்கை தான் பார்த்தாங்க. யாரும் உதவி செய்ய முடியல. ஆனால் ஏன் சாதிச்சுன்னா இந்த உலக மக்கள் நான் வேடிக்கை பார்ப்பார்கள். பிரச்சனை வந்தால் ஒரு போராட்டம் வேடிக்கை, ஆனால் கத்தை வேடிக்கை அதட்டுவார். இந்த மாதம் வேடிக்கை பார்க்க மாட்டேன், அதட்டுவார். ஒரு விடுதலை கொடுப்பார். நாயின் விதவையோடு அன்பாய் பேசி, தயவாக பேசி, இறக்கமாக பேசி, எழுத போன வாலிபனை உயிரோடு அனுப்பி எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வாதம் மாற்றின போல கர்த்தர் நம்மை மாற்றுவராக. கண்கள் மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். அன்பின் பிதாவே, நாம் உங்களை துதிக்கிறோம். கடந்த 6 மாதங்களில் நடத்தினேன். இந்த 7ஆம் மாதம் எங்களுக்கு கொடுத்தது வாக்குத்தத்தம் லூக்கா 1:30 படி தேவனால் கொடுத்தது ஒன்றுமில்லை. இந்த மாதம் முழுதும் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் இயேசுடைய தனித்தன்மை நான் தியானம் பண்ணி கொள்கிறோம். நானும் தனித்தன்மையை வாழ உதவி செய்ய. இந்த எரிமா 18 வாசிக்கப்பட்ட போல அந்த கொய்யவன் கெட்டுப்போன அந்த பாத்திரத்தை தூக்கி எறியாமல் ஒரு புதிய கனத்துக்குரிய பாத்திரமாய் உருவாக்கினான். கெட்டுப்போன பாத்திரமாக சவுலை பவுலாய் மாற்றினான். எசேக்கியேல் வாழ்க்கையில் விழுந்த போன எலும்புகளை உயிரோடை செய்தான். அசுதாய் பிடித்த வாலிபனை அதட்டு சுகம் கொடுத்தான். நாயின் விதவிக்கு இறக்கம் பாராட்டி அற்புதம் செய்தான். அதுபோல இந்த மாதம் எங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டும். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாட்களில் எங்களுடைய சபை மக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். அவன் நலமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும். பொல்லாங்க தோன்றுகிற யாவை விட்டு விலக வேண்டும். கர்த்தருடைய ஊழியர்கள் விரோதமாக பேசக்கூடிய மக்கள் மத்தியிலிருந்து அவர் விலகி இருக்க வேண்டும். என்னுடைய சபை மக்களிடத்தில் வைத்துக் கொள்ளுங்க. தற்போது இந்த கொரோனா தமிழ்நாடு முழுவதும், இந்திய தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. என்னுடைய தமிழ்நாட்டில் இந்த கொரோனா தடுப்புக்காக தமிழக அரசு, முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவர்கள், போலீஸ் துறையினர்கள், அதேபோல் சுகாதார துறையினர், டாக்டர், நர்ஸு, உதவி செய்யக்கூடியவர்கள், அதிகாரிகள், மந்திரிமார்கள், எதிர்கட்சி தலைவர் மற்ற எல்லாருக்காக துதிக்கிறோம். இந்த கொரோனா தடுப்பில் உயிரை பணியை வைத்து தியாகம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக, தொண்டு நிறுவனங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த
தமிழக அரசு சிறப்பாக செய்யக்கூடிய அந்த திட்டத்தின்படி சீக்கிரம் இந்த கொரோனா என்ற வைரஸ் தமிழ்நாட்டை விட்டு அகல வேண்டும், இந்தியாவை விட்டு அகல வேண்டும், உலகத்திலிருந்து அகல வேண்டும். ஐயா, தமிழ்நாடு, இந்திய தேசம், உலக மக்கள் இயல்பு நிலைக்கு வர வேண்டும். நானும் பெரிய கத்தர், வியாதி ஒடுக்கவே சொன்ன கத்தர், குமார் வழியாக மெய்ய வழியாக சொன்ன கத்தர், இந்த கொரோனா என்ற வைரஸ் ஒரு விடுதலை தருவதாக. அதுக்காக பிரயாசப்படக்கூடிய எல்லா மக்களையும் ரத்தத்தில் வைத்துக் கொள்ளுங்க, அவருடைய குடும்பத்தை ரத்தத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த மிக முக்கியமான பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்க ஒவ்வொருக்கும் நல்ல சுகம் தர வேண்டும், நல்ல பலம் தர வேண்டும், அவருக்கு நல்ல மனநிலைமைகள் இருக்க வேண்டும். அது டென்ஷன் இல்லாமல் அவள் அந்த வேலையை பார்க்க வேண்டும். விட்டு வந்த குடும்பத்தை அதில் வைத்துக் கொள்ளுங்க. சீக்கிரத்தில் எங்கள் தேசம் கொரோனா இல்லாத தேசமாக மாற்றுவீராக. அவருடைய சிறதில் கருத்தை வைத்து ஆசீர்வதிங்க. சாமியார் இடத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. லோகத்தில் சோதரம் மனோ சோதரம் சோதரம் என் ஆத்மாவே கத்திர ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கத்திர ஸ்தோத்திரி, கர்த்தரை சதுரமானவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபை, பிதாவாகிய அன்பு பரிசுத்தம் நம்ம நிலையோடு வரைக்கும் மட்டும் இருப்பதாக. ஜெயவந்தோடு சொல்லுங்க. God bless you.